உங்களிடையே சில கருத்துக்களை பரிமாற வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இந்த தேர்தல் என்பதை விட இது ஒரு போர் என்றே சொல்ல வேண்டும். ஆம், டெல்லியிலே ஆள்கின்ற மதவாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அல்ல. மாறாக அது ஒரு சனாதன பாசிச கட்சி. அந்த கட்சி இந்தியாவிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி துளைத்துக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே 20க்கும் மேற்பட்ட சட்டங்களை குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றியுள்ளது. பாராளுமன்றம் என்பது எம்பிக்கள் என்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். அவர்களை பேச வைத்து அவருடைய கருத்தை கேட்டு பெரும்பான்மை வந்த பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாறாக அது என்ன செய்கிறது? எதிர்கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு குரல் வாக்கெடுப்பு மூலமாக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு நமது இந்திய மாநிலம், இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு விவசாய மாநிலம். ஏறக்குறைய 50-60 விழுக்காட்டுக்கு மேல் விவசாயம் இருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளிகள் விவசாயத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலையை கொண்டு வந்தது. அந்த வேலை வாய்ப்புக்கு காங்கிரஸ் அரசு முழு பணத்தையும் வழங்கியது. ஆனால் இந்த 13 ஆண்டுகளாக இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 70 விழுக்காடு என்று சுருக்கிவிட்டது. அந்த பணம் வழங்குவதை 70 விழுக்காடு என்று சுருக்கிக் கொண்டு மீறி 30 விழுக்காட்டை மாநில அரசு தலையில் கட்டிவிட்டது. மாறாக 150 நாள் வேலையை உயர்த்தி வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு 150 நாள் என்றால் ஏற்கனவே நீ 10,000 கோடி ஒதுக்குறன்னா 15,000 கோடி ஒதுக்கிறோம். மாறா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த 10,000 கோடியில 30,000 கோடியை கட் பண்ணிட்டு 70,000 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. 7 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க, 7,000 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. மீதி 3,000 கோடி தமிழ்நாட்டு அரசையே கட்ட சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க 150 நாள் உயர்த்து என்ன புண்ணியம்? நீங்க இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யற ஜனங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இது பேர் தான் சூழ்ச்சிங்கிறது. தமிழ்நாடு எந்த வகையிலும் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. 3 வேளாண் விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த விவசாய சட்டம் என்ன சொன்னா, குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லுவாங்க. விவசாயிங்க விவசாயம் பண்ணா எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படிங்கிறத தமிழ் மாநில அரசுகள் தான் இருக்கணும், அல்லது ஒன்றிய அரசுகள் இருக்கணும். மாறா என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்பரேட் கையில கொடுத்துட்டாங்க. விவசாயம் கேட்கிற 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கராவை பிடுங்கி 1000 ஏக்கரா 2000 ஏக்கரா சொல்லி கார்பரேட் கையில கொடுக்கிறது தான் இந்த விவசாய 3 வேளாண் விவசாய சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் தமிழ்நாடு அரசு இங்கே மிக சிறந்த ஒரு ஜனநாயக அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டில் கல்வி இருக்கணும். அந்த நாடு மிக சிறந்த பொருளாதார அளவில் வளர்ச்சி பெறணும்னு சொன்னா அந்த நாட்டில் படித்த வல்லுநர்கள் இருக்கணும். அனைத்து துறையிலும் வல்லுநர்கள் தேவை. அந்த வல்லுநர்கள் வர வேண்டும் என்றால் உயர்கல்வி தேவை. அந்த உயர்கல்விக்கு படிக்கணும்னா காலேஜுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி பள்ளி கட்டமைப்பு வேணும். இது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு போறவருடைய எண்ணிக்கை 76 விழுக்காடு. 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்க விழுக்காடு 57. இது இந்திய ஒன்றியத்திலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதல்வர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளை எந்த காரணத்து கொண்டும் +2 வரைக்கும் வரணுன்றதுக்காக தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் வச்சார். ஏன்னா தமிழ்நாட்டில்
எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி இல்லை. பணக்கார வீட்டு குடும்பம் இருக்கும், நடுத்தர குடும்பம் இருக்கும், ஏழை குடும்பம் இருக்கும். குறிப்பா கிராமத்துல இப்ப நம்ம சூப்பர்லி பார்த்து திருப்பத்தூர் ஒட்டி இருக்கு. எங்கிருந்து ஜவ்வாது மலை ஓரம் மாம்பாக்கம் ஒரு ஊர் வச்சுக்கிறேன். அந்த ஊர்ல இருக்கிற குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் நாகரிகமும் திருப்பத்தூர்ல இருக்கிற நாகரிகம் மாதிரி பொருளாதாரமும் இருக்காது. அது நம்மளோட கொஞ்சம் பின்தாங்கி தான் இருக்கும். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மாணவர்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு வந்து உயர்கல்விக்கு வரணும்னு சொன்னா அவங்களால நகரத்தில் இருக்கிற பிள்ளைகளோட போட்டி போட முடியாது. அதனாலதான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து பிள்ளைகளும் ஆல் பாசம் பண்ணார். அப்படி பண்ணுவதை விளைவுதான் இன்றைக்கு உயர்கல்விக்கு போற மாணவ எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போனோம்னா போட்டித் தேர்வுல பங்கெடுக்கணும். அந்த போட்டித் தேர்வுல பங்கெடுக்கணும், அதுக்கு பயிற்சி வகுப்பு போகணும். பயிற்சி வகுப்பு போனாலும் பல லட்சம் செலவாகும். ஏழை எளிய மக்களால் அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாத நிலைமையை உணர்ந்துதான் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தாலுக்கா அளவுலையும் அறிவுசார் மையத்தை அமைச்சிருக்கிறார். அந்த அறிவுசார் மையத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, காலேஜ் முடிச்சுட்டு மேல வேலைக்கு போகணும் இல்லையா, அவர் வந்து அந்த மாணவர் என்ன பண்ண நினைப்பாரு, ஒருத்தர் நான் IAS ஆகணும்னு நினைப்பாரு, ஒருத்தர் நான் IPS ஆகணும்னு நினைப்பாரு, ஒருத்தர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆகணும்னு நினைப்பாரு, இன்னொருத்தர் தாசில்தார் ஆக நினைக்கலாம், இன்னொரு மாணவர் நான் டெப்டி தாசில்தார் ஆக நினைக்கலாம், ஒருத்தர் பதிவாளர் நினைக்கலாம். இப்படி என்ன ஆகணும்னாலும் அதுக்கு நீங்க UPSC தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். அல்லது TNPSC போட்டி போட்டு பாஸ் ஆகணும். இதுக்கான எல்லா வசதியும் வாய்ப்புகளும் அந்த அறிவுசார் மையத்தில் புக்குகள் நிறைய இருக்கு. காலையில 9 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 6 வரைக்கும் அங்கே படிக்கலாம். அங்க இன்டர்நெட் வசதி இருக்குது, வைஃபை வசதி இருக்குது, 20 கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த மாதிரி எந்த மாநிலத்தில் வச்சிருக்காங்க? நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆடுற டபுள் இன்ஜின் மாநிலத்தில் உண்டா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் உண்டு. திருப்பத்தூர்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா? புதுப்பேட்டையில் ஒரு பஸ் ஸ்டாப், முன்னாள் MLA சுந்தரம் இருக்கார் இல்லையா, அந்த தெருவில் போனீங்கன்னா அங்க ஒரு நகராட்சி பள்ளி இருக்கும். அந்த பள்ளிக்கு எதிரில் தான் அறிவுசார் மையம் இருக்கு. ஆகவே கல்லூரி படித்த மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு போனோம்னா அந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கால திட்டத்தோட, ஒரு பல்நோக்கு திட்டத்தோட அந்த அறிவுசார் மையத்தை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அதில் படிச்சுட்டு இந்த வருஷம் 56 மாணவர்கள்